அடிச்சா சும்மா அதாவது மகள் முன்னாடியே தந்தை வந்து வெட்டி சாய்க்கப்படுது ஒரு 6 பேர் ஒரு கும்பல். அப்போ இது விஸ்வலம் வந்து பெருசாக உதாரணமாக நீ கோட்டூரில் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய போராட்டம் சென்னையை சமைச்சு போயிருக்குது. அது அரசு மீதும் இங்கே உள்ள பியூரோகிராசி மீதும் ஒரு பெரிய விமர்சனம் உருவாகும் இல்லையா? என்ன சொல்றேன்னா இன்னைக்கு ஒரு ஒரு விசுவல் மீடியத்துல விளைவை சொல்றேன். இன்னைக்கு என்னன்னா அதாவது மகள் முன்னாடியே தந்தை வந்து வெட்டி சாய்க்கப்படுது ஒரு 6 பேர் ஒரு கும்பல். அப்ப இது விஸ்வலம் வந்து பெருசா உதாரணமாக நீ கோட்டூர்ல பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய போராட்டம் சென்னையை சமைச்சு போயிருக்குது. மின்வெட்டில் அரக்கோணத்துல முந்தா நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 மணி நேரம் மின்வெட்டுங்கிறனால இப்போ எல்லாமே விசுவல் மீடியத்துலேயே ஸ்ப்ரெட் ஆகுது. நீங்கள் பிரிண்டிங் மீடியா கூட இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு காலம் வரும். மந்த்லி இஷ்யூ இன்னும் மாறிட்டே இருக்கும் இஷ்யூ. அது வேற விசுவல் மீடியாங்கிறது ரொம்ப இன்னைக்கு சோசியல் மீடியா பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணாட்டி அதற்குரிய விளைவை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பல காரணங்கள் சொன்னால் கூட அது அரசு மீதும் இங்கே உள்ள பியூரோகிராசி மீதும் ஒரு பெரிய விமர்சனம் உருவாகும் இல்லையா? அப்போ அதுக்கான ஒரு குறைஞ்சபட்ச நகர்வு உதாரணத்துக்கு டிஜிபி போனோட இல்லை இப்போ டிஜிபி வந்ததார்ல அவராக ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுவோம்ல. அப்போ அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை டிஜிபி இப்போ தான் போட்டிருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக மேபி இனிமேல் மீடியாவை அட்ரஸ் பண்ணலாம். அவங்க சந்திப்பாங்க கண்டிப்பாக. அவங்க கண்டிப்பாக சந்திப்பாங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆமாம் பண்ணுவாங்க. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், தனிமனித ஒழுக்கம் தனிமனித அடிப்படை அது ரொம்ப முக்கியம். நான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் நம்ம பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சாலையில் போகிற போது இந்த சந்துகள்லேருந்து வரக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நின்று வர மாட்டாங்க. அது போக வந்து வயசானவங்க சில பேர் ரோடு கிராஸ் பண்ணாங்கன்னா வண்டியில் 2 சக்கர வாகனத்தை வரவும் சரி இல்லை 4 சக்கர வாகனம் சரி கொஞ்சம் நிற்க மாட்டாங்க, வேகமாக கிராஸ் பண்ணி போகணும் தான் இருக்கேன். இந்த ஒரு சின்ன ஒரு அரை நொடி அந்த நிதானம் இருக்குல்ல,